ஹாய் காய்ஸ் 13th எபிசோட் பார்க்கலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜுவர் கையில 10 பைசா இருக்காது. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து எந்த இன்கிரீடியன்ஸும் வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் வாங்கி போட்டுறேன்னு கையில இருக்கிற ஒத்த பைசா இல்லாம எல்லாத்துக்கும் வாங்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ணி வச்ச ஒயின் எல்லாம் கெட்டு போனதுனால ஊர் மக்கள்லாம் காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அதுக்காக ஏதாவது அக்கௌண்ட் புக்கை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பைசா இல்ல. ஜுவரோட அசிஸ்டன்ட் வந்து அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த புக்ல ஒரு ரெசிப்ட் இருக்கு. அந்த ரெசிப்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் காக்கி சாவீங்கன்னு சாப விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனா அப்படியே உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் ட்ராமா பேசணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம். அந்த ரெசிப்ட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெசிப்ட் வந்து எதோட கடையோடது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு அங்க போறாங்க. அங்க போயிட்டு இது என்ன ரெசிப்ட்னு அவரும் தேடி பாக்குறாரு. தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, ஜுவரோட அப்பா இருக்காருல, தன்னோட 3 பொண்ணுங்க, அதாவது ஹீரோயின், ஷேஷாங், அதுக்கப்புறம் இந்த ஜுவர் 3 பேத்துக்குமே ஏதோ வரதட்சணை வச்சிருக்கானா. இதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருது. ஓகேடா, நம்மளுக்கு இருக்கிற கடனை எல்லாம் காலி பண்ணிடலாம். ஏன்னா 3 பேர்த்தோடதும் நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கிறா. டோக்கன் உங்க அப்பா உனக்கு கொடுத்துருப்பாரேமா, அந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்றப்போ, ஐயோ டோக்கனா, இது என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு அவ யோசிக்கும் போது, இல்லங்க டோக்கன் வந்துட்டு அப்பா கொடுத்தாரு என்கிட்ட, ஆனா நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் எமர்ஜென்சி, எனக்கு எடுத்துட்டு வந்து தரீங்களா அப்படின்னு கேட்கிறா. இல்ல இது ரூல்ஸ், நீங்க கொடுத்தீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்றா. வேற வழியே இல்லாம அவளும் சரி ஓகே நான் டோக்கன் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு திரும்பி போயிடுறா. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி ஜுவர் வந்து அந்த ரெசிப்ட் எடுத்துட்டு அங்க போயிருக்காங்க. ஆனா அந்த டோக்கன் இல்லாதனால அவங்க கிட்ட வந்து அப்பாவோட டவுரி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. அப்ப அந்த டோக்கன் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஜுவரோட அப்பா கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் இறந்துட்டாரு. அப்ப யார்கிட்ட இருக்கும்? அந்த கான்குபைன் கிட்ட இருக்கும். கான்குபைன் கிட்ட தான் கண்டிப்பா அவ கேட்க போவா. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றா, நீ வந்து அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ஜுவர் எங்காவது ஜெயில் பக்கம் போனா அப்படின்னா நீ வந்து இன்ஃபார்ம் பண்றது என்கிட்டயே தான் இருக்கணும், சீக்கிரமா வந்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றான். அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஜுவர் என்ன பண்றா அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு காவலாளிக்கு காசு கொடுத்து இந்த கான்குபைனோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க ஜெயிலுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னதும் அவனும் காசுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்துறான். அவன் போனதுக்கு அப்புறம் இங்க அவ தேடி பாக்குறான். உள்ள ஒண்ணுமே இல்ல. என்னடா இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வேற வழியே இல்ல, நம்ம போய் அந்த கான்குபைன் கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்ட்டு கான்குபைன் கிட்ட போறா. போய் நடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா கான்குபைன் கண்டுபிடிச்சிடா இவன் நடிக்கிறா அப்படிங்கிறது. ஏன்னா இவ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவ் யார்ட்ல இருக்கும், நீ தோண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல. அவ தோண்டி எடுத்ததுக்கு அப்புறமா சுத்தமா இவளை வந்து பார்த்திருக்கவே மாட்டா. இவளும் நடிச்சு பாக்குறா, எப்படியாவது சாஃப்டா பேசியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நடிக்கிறா. அம்மா நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ நடிக்காத, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே இவளோட உண்மையான உருவம் வெளியே வருது. ஓஹோ தெரிஞ்சிருச்சா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒன்னும் உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக எல்லாம் வரல. அப்பா ஏதோ வரதட்சணை வச்சிருக்காராமே, அதுக்கான சீல் வேணும், அந்த டோக்கன் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு போதும் அப்படின்றா. அவ சொல்றா, உன்னோட சுண்டு விரல் கூட அதுல படணும்னு நீ நினைக்கவே நினைக்காத, நான் எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு உடனே இவன் சொல்றா, அது சேஷாங் கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்றா. அப்படி சொன்ன உடனே இந்த கான்குபைன், உனக்கு எப்படி தெரியும் சேஷாங் கிட்ட இருக்கு அப்படின்னு உடனே, ஓ அப்படியா, நிஜமாவே சேஷாங் கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிட்டா. அப்போ அந்த கான்குபைன் எந்திரிச்சு வந்து, நான் உங்க அம்மா இல்லையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்க அம்மாவா, எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கேன்னு தெரியுமா, நீ என்னையும் சேஷாங்க என்னைக்காச்சும் ஒரே மாதிரி பாத்திருக்கியா, சேஷாங் மட்டும் தானே உனக்கு பிடிக்கும், ஏன்னா நான் ஷியோ ஃபேமிலியோட சேர்ந்தவங்க, இந்த ஃபேமிலி கிடையாதுன்னு தானே அப்படின்னு உடனே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறா. இவளுக்கு எப்படி தெரியும்னா, இவ ஒரு நாள் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது சேஷாங் விளையாட்டுத்தனமா இவ புக்கு பிடிங்கிட்டு போய் தூக்கி வீசிட்டு போயிடுவா. அப்ப வந்து யார் கூடயோ இவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு ஒட்டி கேட்டா, இந்த கான்குபைன் இதுக்கு முன்னாடி ஜியோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலில இருந்திருப்பா. அந்த ஃபேமிலிக்கும் இந்த லூ ஃபேமிலிக்கும் சுத்தமா ஆகாது. இவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபேமிலில கான்குபைனா வந்திருப்பா. நீ வரும்போது பிரெக்னெண்டா இருந்தேன்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருந்தா 16 வயசு இருக்கும். உன்னோட பெரிய பொண்ணுக்கும் 16 வயசு தானே அப்படின்னு கேட்கிறா. இல்ல எனக்கு வந்து அங்கிருந்து வரும்போது எனக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறான். ஆனா அவர் நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு உடனே இவளுக்கும் சரி வேற வழியே இல்ல அப்படின்ட்டு, ஆமா அவ இங்கதான் இருக்கா, அவ நல்லா இருக்கா, அவளுக்கும் ஜியோ ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதே எல்லாத்தையுமே ஜுவர் கிட்ட, ஏன்னா அந்த பொண்ணே ஜுவர் தான், இதை எல்லாத்தையுமே அந்த கான்குபைன் கிட்ட சொல்லிட்டு, நீயாச்சும் உன் பொண்ணாச்சும் நான் போய் அவகிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிடுறா. ஜுவர் போனதுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் வர, ஏன்னா வந்து சொல்லிருப்பேன் இந்த மாதிரி அவ ஜெயிலுக்கு போனானா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு. உடனே எப்படியும் அவ போயிருக்கா இல்லையா, அதனால ஹீரோயின் கரெக்டா வரா. அவ அங்க போனதுமே அந்த கான்குபைன் கிட்ட சொல்றான், என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் சேஷாங்கே காப்பாற்ற முடியும் அப்படின்றா. அந்த கான்குபைன் கோவத்துல, உனக்கும் ஜுவருக்கும் எல்லாம் பெரிய வித்தியாசம் இல்ல, 2 பேருமே ஒண்ணுதான் அப்படின்றா. ஹீரோயின் சொல்றா, நான் பணத்துக்காக தான் நான் கேட்டேன் எல்லாமே, நான் ஒன்னும் உங்க உயிரை கேட்கலையே அப்படின்றப்பதான் அவளுக்கும் புரியுது, இவளுக்கு வந்து பணம் தான் கடைசி வரைக்குமே அவ கேட்டுட்டு இருந்தா, மத்தபடி நம்ம எதுவும் டார்ச்சர்லாம் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நான் சொல்றேன், ஆனா நீ சேஷாங்க பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு உடனே ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். எங்க வந்து சேஷாங் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து வாய பத்துறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஜுவர் தான். ஹீரோயினுக்கு வந்து நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, இந்த இடம் வந்து நமக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு உடனே, ஏன் தெரியணும், ஏன் என்ன இப்படி ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தெரியாதா
அப்பா உன் பேர்லயும் என் பேர்லயும் பெருசா சொத்து எழுதி வச்சிருக்காரு. அத வந்து நம்ம வரதட்சணையா அப்பா நம்மளுக்காக குடுத்துருக்காரு. ஆனா இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் உன்ன கடத்தி வச்சுட்டு நீ ரொம்ப சாஃப்ட்ன்னு தெரிஞ்சு உன்ன கடத்தி வச்சு மிரட்டணும்னு நினைக்கிறா அப்படின்னு அவ சொன்னதுமே, நீ சும்மா சொன்னதுக்கு எனக்கு எப்படி நான் நம்ப முடியும்? நீ ஏதாவது ப்ரூஃப் காட்டு அப்படின்னு உடனே வெளிய யாரோ சவுண்ட் கேக்குது. அவ உள்ளதா இருப்பா, நம்ம போய் எடுப்போம் அப்படின்னு உடனே இவ நம்பிடுறா. ஐயோ உன்ன கடத்துறதுக்காக வந்துட்டாங்க, டைம் இல்ல வா உன்ன ஒளிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு அவள ஒரு கபோர்ட்ல போட்டு ஒளிச்சு வச்சிடறாங்க. இவளும் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் வந்து அவங்க தேடி பார்க்கறாங்க. 2 பேரும் ஃபுல்லா பிளாக் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் இந்த கபோர்டு பக்கம் யாராவது இருப்பாங்களோ அப்படின்ட்டு பக்கத்துல வரும்போது இந்த ஜூவர் என்ன பண்ணிடுறா, ஒரு பால தூக்கி வீசின உடனே அவன் வெளிய போயிட்டான்னு நினைச்சுட்டு அவங்களும் வெளிய போயிடுறாங்க. இந்த ஜூவரும் சேஷாங்கும் வா நம்ம வெளிய ஓடிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் வெளிய ஓடிட்டு இருக்காங்க. அந்த 2 பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க இவங்க 2 பேத்தையும் பாத்துறாங்க. இவங்க 2 பேருமே வேகமா ஓடிடுறாங்க. ஓடிட்டு போற வழியில ஒரு 3 வழி பிரிஞ்சு போகுது. அந்த ஒரு வழியில என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு கிளிப்ப போட்டு இவங்க வேற வழியில ஓடிடுறாங்க. அப்ப இந்த வழியா தான் போயிருப்பாங்கன்னு அவங்க தப்பான வழியில போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் சேஃப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேஷாங் சொல்றா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் நம்பல, என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அது பிரச்சனை இல்ல. அம்மா உனக்கு ஒரு சீல் குடுத்தாங்கல்ல, அந்த சீல் மட்டும் குடுத்தனா தான் நம்மளால அந்த டவுரி எல்லாம் எடுத்து பத்திரமா வைக்க முடியும். இல்லனா ஹீரோயின் ஈஸியா எடுத்துட்டு போயிருவா அப்படின்றா. சீலா? அம்மா அப்படி எதுவுமே குடுக்கலையே அப்படின்றப்போ, நல்லா யோசிச்சு பாரு ஏதாவது குடுத்தாங்களா அப்படின்னா, சீல் எதுவும் குடுக்கல. ஆனா ஒரு பாக்ஸ் மட்டும் குடுத்தாங்க. ஆனா அது வந்து நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் குடுத்தாங்க அப்படின்னு உடனே, அது எங்க இருக்குன்னு சொன்னா தான் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு உடனே அவ சொல்றா, இது ஒரு மரத்துக்கு கீழ இருக்காமா. வாமா இப்பவே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாம நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள தூங்க அனுப்பிடுறா. இவளும் சரி ஓகேன்னு தூங்க போயிடுறா. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, அன்னைக்கு கான்குபைன் கூட ஒருத்தன் பேசிட்டு இருந்தான்ல, அவன வர சொல்லியிருக்கா. வந்ததுக்கு அப்புறமா, ஏம்மா நீ கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட மாஸ்டரோட பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றான். இவளும் சரி ஓகே இந்த மரத்துக்கு கீழ மட்டும் தோன்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே தோன்றாங்க தோன்றாங்க ரொம்ப தூரமா தோண்டிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தா உள்ள வெறும் பேப்பரா இருக்கு. என்ன வெறும் பேப்பரா இருக்கு? ச்சே இதெல்லாம் ஏதாச்சும் என்ன பண்றது அப்படின்ட்டு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உள்ள பார்க்குறேன் இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் அந்த கூட இருக்கிறவன் ஓப்பன் பண்ணி தர சொல்றான். ஓப்பன் பண்ணா உள்ள வந்து அந்த சீல் இருக்கு. அதை எடுத்துட்டு ஓகே அடுத்த நாள் நம்ம கொண்டு போய் அந்த ரெசிப்ட் குடுத்த இடத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி கிளம்புறாங்க. போற வழியில ஹீரோயின் வந்து மறிக்கிறா. சண்டை போட்டு எப்படியாவது அந்த பாக்ஸ் வாங்கிடணும்னு நினைக்கிறா. அதே மாதிரி சண்டை போட்டு அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தான் தள்ளி விட்டுறான். இந்த ஜுவர் கிட்ட தான் பாக்ஸ் இருக்கு. ஜுவரை பிடிக்கலான்னு போகும்போது இந்த ஜுவர் என்ன பண்ணிடுறான்னா பாக்ஸ் தூக்கி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்காரன் கிட்ட கொடுத்துறான். ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, ஜுவர் கழுத்துலயே கத்தி வச்சு மிரட்டினதுனால அவனும் வேற வழி இல்லாம கொடுத்துறான். அவன் ஆளுகளும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே இருக்குது. ஹீரோயின் அதை எடுத்துட்டு போயிடுறா. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த மெயினா ஒரு சீட் இருந்துச்சுல்ல, அதை வந்து இவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கா இந்த ஜுவர். எங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்னன்னா ஹீரோக்கு வந்துட்டு சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு போல. அந்த க்ளூ என்ன அப்படின்னா, இந்த எல்லாம் தெரிஞ்ச ஆண்டி இறந்திருப்பாங்கல்ல, அவங்க கையில ஒரு வெப்பனும் இருந்திருக்கும். அந்த வெப்பன் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சொர சொரன்னு இருந்திருக்கும். இது ஏன் அப்படி ஆகும் அப்படின்னா போராக்ஸ்ல படும்போது அந்த மாதிரி ஆகுமாமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த எல்லாமே தெரிஞ்ச ஆண்டியை கொண்டவன் கண்டிப்பா ஏதாவது காயப்பட்டிருக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு மறைச்சு ஒரு வெப்பன் வச்சிருந்திருக்காங்க. அந்த வெப்பன்னால அவனை தாக்கியிருக்காங்க. அதை கிளீன் பண்றதுக்காக தான் இவன் போராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். அப்ப அவன் கண்டிப்பா மருந்து வாங்கி இருந்திருப்பான். நம்ம ரீசெண்டா யார் யாரெல்லாம் மருந்து கடையில மருந்து வாங்கினாங்க அப்படின்னு தேடணும்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றான். எங்க இந்த ஜூவருக்கு தான் அந்த சீல் கிடைச்சிருச்சு. அதனால எடுத்துட்டு போய் அந்த ரெசிப்ட் வாங்கினவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அவரும் கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு பெயிண்டிங் இருக்கு. இத பார்த்ததும் என்னது அப்ப உள்ள பணம் எல்லாம் இல்லையா அப்படின்ட்டு இவளுக்கு அவ்வளவுதான் நம்ம செத்தோம் அப்படின்ட்டு சோகமா இருக்கு மூஞ்சி. எங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பால, அந்த பாக்ஸுக்குள்ள தான் ஆக்சுவலா அவங்க அப்பா எழுதி வச்ச டவுரி எல்லாமே இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 3 பேருக்குமே தனித்தனியா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதுல ஹீரோயினுக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நீ வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கணும். ஏன்னா நீ தான் பெரிய பொண்ணு. உங்க 3 பேர்த்தையுமே நல்ல ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. என்னதான் நான் ஒரு பொருளா நான் உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னாலும் அது கடைசியில கிடைக்காம போயிடும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயின் பிசினஸ் திருப்பி எடுத்துட்டு போய் நீங்க பண்ணணும். அதுக்கான எல்லா ரெசிபியுமே நான் எழுதி வச்சிருக்கேன். அவரு சொன்னதை யோசிச்சு பார்க்கும்போது என்னதான் நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலுமே ஒரு ஸ்கில் ஒரு டேலண்ட் அப்படின்னு நம்ம ஒண்ணு வளர்த்தி வச்சுட்டாலும் எந்த நிலைமையில இருந்தாலுமே நம்ம மேல வர முடியும். இததான் ஹீரோயினும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் தெரியாம எல்லாமே மாறி போச்சு. இப்ப நானே நினைச்சாலும் திருப்பி நம்ம லூ ஃபேமிலிக்குள்ள வர முடியாது. நான் வேற ஒரு ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வரா. ஹீரோயின் அழுகிறது கேட்டதும் ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அந்த ஒயினை மட்டும் முன்னாடி வச்சுட்டு டோரை நாக் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயினும் வந்து பாக்குறா செங்ஃபு அப்படின்னு அந்த ஒயின் பேர் எழுதிருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இந்த ஜுவர் அந்த கடைக்காரனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கா. என்ன விளையாடுறியா எல்லாம் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல ஹீரோயின் வந்துட்டு கரெக்டான சீலோட வந்தாங்க. அவங்க வந்து கொடுத்ததுனால நான் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்றான். ஹீரோயின் தான் சொன்னாங்க எப்படியும் நீங்க கொண்டு வரது வந்துட்டு தப்பான சீலா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல இந்த டிராயிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றான். அப்போ ஒருத்தன் ஓடி வந்து சீக்கிரம் வாங்க நம்ம கடை முன்னாடி எல்லாரும் வந்து பிரச்சனை பண்றாங்க. இன்னைக்குதான் அந்த ரெஜிஸ்டர் பண்ண நாள் அப்படின்றான். அங்க போய் பார்த்தா கடைக்கு முன்னாடி எல்லாரும் பயங்கர கோவமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பார்த்ததும் எல்லாரும் சுத்தி நின்னுகிட்டு நீ போய்க்காரி இன்னும் எல்லாரையும் ஏமாத்திரியா இந்த என் காசு கூடன்னு சுத்தி நின்று எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்ததுமே எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க. இந்த கடையை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு உடனே இவ சொல்றா எப்படி நீ எப்படி வாங்கினா இது என்னோட கடை அப்படின்னு ஜுவர் சொல்றான். உங்க அப்பா தான் எனக்காக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது எனக்கு இப்பதான் கிடைச்சது. இதுதான் அந்த கான்ட்ராக்ட்
கான்ட்ராக்ட். இவ்ளோ நாள் தான் நீ வச்சிருக்க முடியும்னு இருந்ததுனால தான் நீ வச்சிருந்த. இப்ப அந்த கான்ட்ராக்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு எடுத்து ஒரு ப்ரூஃப் காட்டுறா. உங்க யார் யாருக்கெல்லாம் கடன் குடுக்கணுமோ அத நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிடுறா. ஹீரோயின் தன்னோட கார்ட்ஸ் கிட்ட இந்த ஜுவர புடிச்சிட்டு வந்து ஆன்செஸ்டர் ஹால்ல விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அங்க வந்ததுமே ஹீரோயின் கேக்குறா, நீ தானே லூயா எல்லைன கொன்ன, உங்க அப்பாவை கொன்னது எல்லாமே நீ தானே தெரியும் அப்படின்றா. ச்சே அப்படியெல்லாம் இல்லையே, யார் உன்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. ஹீரோயின் வந்துட்டு நீ பண்ண அப்படிங்கிறது எல்லாமே தெரியும், நடிக்காத அப்படின்னு கேக்குறா. அவளும் ஒத்துக்கிறா, ஆமா நான் தான் எல்லாரையுமே கொன்னேன். ஏன் இந்த லூயா எல்லன் இன்னமும் நல்லவ மாதிரியே ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிப்பா. ஆனா இவளுக்கு எல்லாமே வன்மம் தான். அவங்க அப்பா அவரோட பொண்ணு நான் இல்ல அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன கோஸ் மேரேஜ் பண்ணி வச்சு என்ன சாகடிக்கணும்னு தானே நினைச்சாரு. ஏன்னா அவருக்கு அவரோட பொண்ணான உன்னை காப்பாத்தணும். வாய் மூடு, அப்பா ஒண்ணும் அப்படி கிடையாது. அப்பா 3 பேரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. அன்னைக்கு கூட உன்னை கோஸ் மேரேஜ் பண்ணி உன்னை அனுப்பும்போது உனக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சு தான் அனுப்பணும்னு சொன்னாரு. அது மட்டும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் பயங்கரமா கோவமாகிட்டு பலார்னு ஒன்னு அற வைக்கிறா. இது அப்பாவுக்காக அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு அறை. இது வந்து லூயா இல்ல நீ கொன்னல அதுக்காக அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு அறை. இது வந்து நீ இன்னும் எவ்வளவு பேர் தான் காயப்பட்டிருக்கியோ அவங்களுக்காக அப்படின்ட்டு அடிக்கிறா. அவ இன்னுமே எல்லாருமே எனக்கு வந்து எதிரா தான் இருந்தீங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து யாருமே கண்டுக்கலையே. எல்லாருமே நான் வந்து ஒரு குப்பா மாதிரி தானே தூக்கி போட்டீங்க. எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. இன்னுமே அப்படித்தானே எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க. என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டு கொஞ்ச நெஞ்ச சந்தோஷம் கூட என்கிட்ட இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வன்மத்தை கக்கிட்டே இருக்கா. இன்னுமே அவளுக்கு வந்து அந்த கோவம்லாம் குறையவே இல்ல. மொத்தமா இவளையே தப்பு சொல்லிட முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவ பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு அதிகம். சின்ன வயசுல இருந்தே ஸ்ரீஷாங்க தான் நல்லா பாத்துக்கிட்டு இவளை சுத்தமா பாத்துக்காம விடுறது. சின்ன வயசுல அறியாத வயசுல நம்ம பண்ணியிருந்தாலுமே வளர வளர நம்மளுக்கு ஒன்னொண்ணுமே புரியும் போது இவ்வளோ பெரிய இடத்துல நம்மள பாத்துக்க யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சதும் இவளுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு பாசமே கிடைக்காம போனதுனாலயுமே இவ அப்படி மாறி இருக்கா. என்ன இருந்தாலும் இவ பண்ண தப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லல்ல, அவ்வளவு பண்ணிருக்கா, கொலை பண்ணிருக்க அளவுக்கு போயிருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி இவளை வெளியே தள்ளி பூட்டுங்க, இவ இனிமே இங்க வரவே கூடாது, இவ சொத்துக்கு எல்லாமே நான் எழுதி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை வெளியே தள்ளி பூட்டிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.